இதில் தொடர் உரையாக அல்லாஹுடைய அழகிய பண்புகள் என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களுடன் உங்களுக்கு செய்திகள் சொல்லப்பட்டு வருகின்றன. அந்த பண்புகளுக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி கடந்த 2 வாரங்களாக நம்ம பார்த்தோம். அதில் இறுதியாக அல்லாஹுவை நம்ம பார்க்க முடியும், அவனுக்கு முகம் இருக்கிறது, அவனுடைய முகம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் நம்ம ஹதீஸுகளில் பார்த்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அல்லாஹுவை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். குர்ஆனில் பல இடங்களில் இருக்கிறது. அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ நம்ம செய்கிற செயல்களை எல்லாம் நம்ம உடல்லையே மலக்குமார்களை நியமித்து பதிவு செய்கிறான். அது மூலம்தான் மட்டும்தான் அறிகிறான்னு கிடையாது. இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பதிவு செய்கிறானே தவிர நம்ம பேசுகிறது அப்படி அவனுக்கு கேட்கும். அவனே கேட்டு அறிந்து கொள்கிறான், அவனே தான் பார்த்து அறிந்து கொள்கிறான். இதில் கூடுதல் ஒரு தகவலாகத்தான் நல்லா இதெல்லாம் சொல்கிறான். கிராமன் காத்திபின் இருக்கிறாங்க, இந்த மலக்குகள்லாம் பதிவு செய்கிறாங்க, இவங்க போய் சொன்ன பிறகு தான் அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் அதை அவன் கேட்குறான், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை அவன் பார்க்கிறான். அவனே நேரடியாக பார்த்து தான் அனைத்தையும் அறிந்து கொள்கிறான் என்பது முக்கியமான ஒரு அடிப்படை. இதனால் தான் குர்ஆனில் எடுத்து பார்த்தீர்களேயானால் சமீஉன் அல்லாஹ்வுக்கு ஒரு பேர். சமீஉன்னா செவியுறுபவன். அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கும்னு சொல்கிறான், முகத்தோடு சேர்ந்து செவியையும் சொல்கிறான். அல்லாஹ் செவியுறக்கூடிய நம்ம சொல்கிற சொல்லு அவனுடைய செவியை அடைகிறது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ்வுக்கு சமீஉன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த சமீஉன் என்கிற அந்த பெயரை குர்ஆனில் 24 இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான். தன்னை பற்றி சொல்லும் பொழுது நான் சமியாக இருக்கிறேன், செவியுறுபவனாக இருக்கிறேன் என்று 24 இடங்களில் சொல்கிறான். பார்க்கக்கூடியவன் என்கிற ஒரு அந்த அந்த பெயரை 38 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். நான் பார்க்கிறவனாக இருக்கிறேன், கேட்கிறவனாக இருக்கிறேன். அப்போ இப்படி நம்ம நம்பணும். அல்லாஹ் சூனியமாக நம்பாமல் அல்லாஹ் என்பவன் அவனுக்கே உரிய வடிவத்தில் இருக்கிறான், அவனுக்குரிய முகம் இருக்கிறது, அழகான திருமுகம் இருக்கிறது, அந்த முகத்துக்கு பார்வை இருக்கிறது, அந்த முகத்துக்கு செவி இருக்கிறது. இப்படியெல்லாம் நம்புவதுதான் சரியான நம்பிக்கை. அப்படி தான் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் அறிமுகம் செய்கிற மாதிரி நம்பணுமே தவிர நம்ம விருப்பத்துக்கு தகுந்தவாறு அல்லாஹை பற்றி நம்ம முடிவு செய்ய முடியாது. இப்போ நம்ம அந்த அல்லாஹ் செவியுறுபவன் பார்ப்பவன் என்பதை பற்றி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளே தெரிஞ்சு வைத்து கொண்டு அதை மறுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ தொழுகை என்ன செய்கிறோம்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதாங்கிறோம். ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. இதுக்கு என்ன அர்த்தம்? புகழ்ந்தவனுடைய அந்த புகழ் சொல்லை அல்லாஹ் செவியுற்று விட்டான். சமி ஆண்டா இந்த சமீஉன் அதில் உள்ளது. சமி ஆண்டா செவியுற்று விட்டான். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் நம்ம என்ன சொல்கிறோம்? நாங்கள் சொன்னது உனக்கு விளங்குதுன்னு சொல்கிறோம். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. இந்த புகழ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் புகழ்கிறோமே, அல்லாஹ் பாராட்டுறோமே, இந்த பாராட்டுகளை எல்லாம் அல்லாஹ் செவியுற்று விட்டான். அப்போ ஒவ்வொரு ரக்காத்திலையும் அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ் செவியுறுகிறான் என்று சொல்லிக்கொண்ட அல்லாஹ் சூனியம்ங்கிறோம். சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று சொல்வதன் மூலமாகவே அவன் இந்த பதிவேடுகளை வைத்து அறிந்து கொள்ளக்கூடியவன் இல்லை, நம்ம உடம்பில் உள்ள சிப்புகளை வைத்து அறியக்கூடியவன் இல்லை, மலக்குகள் சொல்லக்கூடிய செய்திகளை வைத்து அறியக்கூடியவன் இல்லை. அதெல்லாம் சும்மா கூடுதலாக ஒரு தகவலுக்கு வைத்திருக்கிறானே தவிர அதெல்லாம் இல்லாமலே அல்ல அறியக்கூடியவனாக, கேட்கக்கூடியவனாக, பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற காரணத்தினால்தான் இதை ஒவ்வொரு தொழுகையிலும் இதை பதிவு செய்து மார்க்கும். சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா, சமி அல்லாஹ் லிமன் ஹமிதாங்க போய் என்ன மனசில் வரணும்? நான் சொல்கிற இந்த சொல் அவனுக்கு கேட்குறது. கேட்குறது என்றால் எப்படி கேட்குறது? நம்ம கேட்குறதுக்கு ஒரு லிமிட் வச்சுருப்போம். என்ன லிமிட் என்றால் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கணும், குறிப்பிட்ட சத்தத்தில் இருக்கணும், அந்த மாதிரி காற்று இருக்க வேண்டும். நான் சொல்வதை கடத்துவதற்கு காற்று அலைகள் இருந்தால்தான் ஒருவன் சொல்வது இன்னொரு ஆள் கேட்கும். பூமியுடைய காற்று மண்டலத்துக்கு மேலே ஒருத்தன் போய் பேசினானே ஆனால் 2 பேர் பேசி கொண்டார்களே ஆனால் விளங்காது, பேச இயலாது. அந்த காற்று போய் கடத்தி கொண்டு செல்லாது. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம கேட்க முடியும். அல்லாஹ் எப்படி கேட்குறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் புகாரியில் 6384வது ஹதீஸில் வருகிறது. ஒரு மலையில் ஏறி போயிட்டுருக்குறாங்க சஹாபாக்கள்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய் கொண்டிருக்கும் பொழுது உச்சியில் ஏறும் பொழுதுனா அல்லாஹ் அக்பர்னு சத்தமாக என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்கிறாங்க. சத்தம்னா எப்படி? கடுமையான அல்லாஹ் அக்பருங்கிறாங்க. எதை நினைத்தப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹுக்கு இந்த சத்தம் சேரணும்ல என்பதற்காக வேண்டி சத்தம் போட்டு அவங்க அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சத்தத்தை குறையுங்க. இன்னக்கும் லா ததுவுன் அசம்ம, நீங்கள் செவிடனை கூப்பிடவில்லை. உலா காயிபன்,
மறைவாக இருப்பவனை கூப்பிடவில்லை. நீங்கள் யாரை கூப்பிடுறீங்க? பல் ததுவுன சமயம் பசீரா, கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறானே அவனை கூப்பிடுறீங்க. சத்தத்தை கொண்டு அவன் கேட்குறவன் இல்லை. நீங்கள் எவ்வளோ சத்தம் போட்டாலும் காற்று மண்டலத்தை தாண்டாது. சத்தம் போட்டால் மட்டும் அறிவியல் பூர்வமாக கேட்குமானா கேட்காது. ஏன்? நம்முடைய சத்தங்கள் காற்று இருக்கிற இடத்தில் தான் கடத்தப்படும். நீங்கள் எவ்வளோ சத்தம் போட்டாலும் காற்று மண்டலத்துக்கு மேலே இருக்கிற கேட்குமானா கேட்காது. அல்லாஹ் வந்து காற்றின் துணையை கொண்டு கேட்குறவன் கிடையாது. நீ மெதுவாக காதுக்குள்ளே பேசினாலும் கேட்பான், ரகசியமாக பேசினாலும் கேட்பான். அதனால் போட்டு சத்தம் போடாதீங்க. கேட்பான் கேட்பான் என்ற உடனே மனுஷன் கேட்பாங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. மனிதர்கள் கேட்பதாக இருந்தால் நம்ம சத்தம் போடுறோம், அப்போ தான் அவனுக்கு கேட்கும். கோரிக்கைகளுக்கு தகுந்தவாறு சவுண்டை கூட்டுக்கிறோம். அதெல்லாம் தேவையா என்று கேட்டால், யாழமு ஹாயினத்தல் ஆயுனே மாத்துஃபி சுதூர், உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான், கண் அசைவுகளையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிற காரணத்தினால அவன் கேட்குறான் என்றோடு நம்ம காது மாதிரி நினச்சிடக்கூடாது. அந்த காதுன்னா நம்ம அவ்வளோ பலவீனமாக இருக்குது, ஒரு அளவு தான் கேட்க முடியும். அதில் கூட ஒரு விஷயத்தை தான் ஒரு தடவை கேட்க முடியும். கேட்டல் என்பதை ஒரு மனிதன் வந்து நான் பேசுவது நீ கேட்டீங்கன்னா இன்னொருத்தர் பேசுவதை கேட்க முடியாது. ரெண்டு பேரும் பேசுனாங்கன்னு கேட்டால் ஒரு குழப்பமான சத்தமாக தான் உங்கள் காதுக்கு வருமே தவிர செய்தியாக கரெக்டாக வந்து சேராது. இப்படி தான் மனிதர்களுடைய கேட்கும் திறன் இருக்குது. ரெண்டு காது இருக்கிற காரணத்தினால் இந்த காதில் நீ சொல்லு, இந்த காதில் நீ சொல்லுன்னு கேட்க முடியாது. ரெண்டு காதும் சேர்த்த ஒரு செய்தியை தான் கேட்க முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து நம்ம இருக்கிற அவ்வளோ பேரும் தனித்தனியாக துவா செய்கிறோம். கூட்டாக, தனியாக, ரகசியமாக, சத்தமாக, மனசில் எல்லாம் துவா செய்கிறோம். எல்லாமே கேட்குறாங்க. அப்போ அனைத்து உலகத்தில் உள்ள அத்தனை கோடி பேரும் ஒரே செகண்டில் அல்லாஹ்வை கூப்பிட்டார்களே, ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அவனுக்கு கேட்கும், விளங்கும் என்பதில் கேட்கும். இந்த சத்தம் அவனுக்கு கேட்கும். எவ்வளோ சின்ன குரலில் நீங்கள் பேசினாலும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பது அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதை நினச்சினா நல்லா துவா செய்வோம். இந்த கேட்கிறான் என்பது நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம பேசுவது அல்லாஹ் கேட்குறான் அப்படி நினச்சி செஞ்சால் தானே அது ஒரு துவாவாக இருக்க முடியும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்து கணவர் மீது ஒரு புகார் சொல்கிறாங்க. என்ன புகார் என்றால், அந்த கணவர் இவங்களை விட கொஞ்சம் வயசு கூடினவர். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா ஒரு கோபத்தில் அரபு ஜாகில்கள்கிட்ட இருந்த ஒரு பழக்க பிரகாரம் நீ வந்து எனக்கு அம்மா மாதிரி உன்னை ஆக்கிவிட்டேன் அப்படின்றது. ஜாகில்கள் அந்த அறியாமை காலத்து மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மனைவியை பிடிக்கல என்று சொன்னால் நீ வந்து என் தாயுடைய முதுகை போல நீ ஆகிவிட்டாய் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், என் தாயை எப்படி தீண்ட முடியாதோ, என் தாயோட நான் எப்படி உறவு கொள்ள முடியாதோ அந்த லெவலில் உன்னை வைத்துட்டேன், அதாவது உன்னை தீண்ட மாட்டேன் என்பதை சொல்வதற்கு இப்படி ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார்கள் அரபுகள். இஸ்லாத்துக்கு முன்னாடி, இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அன்தி அலைய கலஹரி உம்மி அப்படின்னு சொல்லிடுவாங்க. கோவத்தில் பொண்டாட்டியோட சண்டை வந்தது என்று சொன்னால் நீ வந்து எங்கள் அம்மாவை போல ஆகிவிட்டாய். அம்மாவை போல ஆனால் என்னவாயிரு, இணைய முடியாது, சேர முடியாது. இப்படி சொன்ன பிறகு அதோடு பிரிந்து விடுவார்கள். பிறகு வருத்தப்படுவார்கள், ஆஹா இப்படி சொல்லிட்டோமேண்டு, என்ன பரிகாரம்னு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவர் வந்து என்னைய வந்து லிகார்னு இதுக்கு பேர், என்னை வந்து லிகார் பண்ணிட்டார், லிகார்னா அம்மாவை போலன்னு சொல்லிட்டாரு என்று புகார் சொல்கிறாங்க. அப்போ அந்த லிகார் என்பதற்குரிய சட்டம் வரல அந்த நேரத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ரசூல் அறிவுரை சொல்கிறாங்க, அந்த வாத பிரதிவாதம்லாம் நடக்கிறது. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இந்த அம்மா வந்து குடும்ப விஷயமா இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தை கேட்காம மெதுவான சத்தத்தில் தான் என்ன செய்து சொல்லுது ரசூல்லாட்ட. எனக்கே விளங்கலை. ஆயிஷா நாயகி பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த அம்மா வந்து ரசூல்லாட்ட வந்து ரொம்ப ரகசியமாக கணவரை பற்றி இந்த குடும்ப விஷயத்தை அப்படி தான் பேசுவாங்க. ஒரு சத்தம் போட்டு 4 பேருக்கு தெரிகிற மாதிரி பேச மாட்டாங்க. யாரிடத்தில் தீர்வை நோக்கி போகிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லும்பொழுது குறைந்த சத்தத்தில் அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு விளங்குது, என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு விளங்கலை. அருகில் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க ஆயிஷா நாயகி, அவங்களுக்கு விளங்கலை. இப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கேருந்து வசனம் வருகிறது, கது சமி அல்லாஹ், அல்லாஹ் செவியுற்று விட்டான். ஆயிஷா நாயகிக்கு விளங்கலை. இந்த 2 பேரும் பேசிக்கொண்ட உரையாடல் அருகில் இருக்கிற ஆயிஷா நாயகிக்கு விளங்கவில்லை. அல்லாஹ் என்ன செய்யறான், கது சமி அல்லாஹ், அல்லாஹ் செவியுற்று விட்டான். எதை செவியுற்று விட்டான்? அந்த ஒரு பெண் உன்னிடத்தில் முறையில்லா அல்லத்தி தஸ்தக்கி சௌஜகா, கணவனை பற்றி முறையிடுகிறாரே ஒரு பெண், அந்த பெண்ணுடைய முறையீட்டை அல்லாஹ் செவியுற்று விட்டான். உன்னிடத்தில் என்ன செய்வதுன்னு கேட்டு வந்திருக்கிறார். இதை நான் காது கொடுத்து கேட்டேங்கிறான்லாம்.
ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய காது கொடுக்கும் தன்மை இப்படிப்பட்டது, எனக்கு விளங்கவில்லை, அருகில் இருக்கிறேன். அந்த பெண் அவ்வளோ மெதுவான குரலில் பேசுகிறாள். அந்த பேச்சு அல்லாஹ்வுக்கு விளங்கிவிட்டது என்று சொல்லாமல் அல்லாஹ் செவியுற்று விட்டான். கது சமி அல்லான்னு ஒரு சூறா இருக்குல்ல, இதுதான் ஆரம்பிக்குது. கது சமி அல்லாஹு கவுலல்லத்தி துஜாதிலுக்க ஃபீ ஜௌஜிஹா, கணவன் சம்பந்தமாக உம்மிடத்தில் முறையிடுகிறாளே ஒரு பெண், அவளுடைய சொல்லை அல்லாஹ்வாகிய நான் கேட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த சட்டத்தை இறக்குறான். என்ன சட்டம்? இந்த மாதிரி சத்தியம் பண்ணி இனிமேல் உன்னைய தாய்மார் ஆக்கிட்டேன் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்களேயானால், பிறகு தவறு என்று உணர்ந்து நீங்கள் சேர விரும்பினீர்களேயானால் என்ன செய்யணும்னா, அவரை தீண்டுவதற்கு முன்னாடி ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். தீண்டுவதற்கு முன்னாடி அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 58வது அத்தியாயத்தில் 1, 2, 3, 4 இந்த 4 வசனங்கள் வரிசையாக இந்த சம்பவத்தை தான் சொல்கிறது. அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இவர்கள் தாய்ங்கிறாங்க, இது ஒரு கெட்ட சொல். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தாயின்னு சொல்கிறதா இருந்தால் பெத்தா தான் தாய். சும்மா கூட்டத்தில் தாய்மார்களை, அந்த ஃபார்மாலிட்டி தாய் வேறு. தாயுடைய இடத்தில் வைத்து ஒருவரை சொல்வதாக இருந்தால், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், யார் அவர்களை பெற்றெடுத்திருக்கிறார்களோ அவங்க தான் தாய். சும்மா வளர்த்தவங்க தாய் கிடையாது, பாசம் காட்டினவங்க தாய் கிடையாது. நீ கோபத்தில் தாய் என்று சொன்னால் அவங்க தாய் ஆயிட மாட்டாங்க. இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், யார் இவங்களை பெற்றாங்களோ அவங்க தான் தாய். அப்படி இருக்கும் பொழுது இன்னகும் யகூலுன முன்கரம் மினல் கௌலி வஸூரா, இவர்கள் வெறுக்கத்தக்க ஒரு பேச்சை பேசுகிறார்கள். மனைவியை பார்த்து தாய்ங்கிறிய, அவளை உன்னை பெற்றால், மனைவிங்கிற உறவு என்ன, தாய்ங்கிற உறவு என்ன, இது கூட விளங்காமல் வெறுக்கத்தக்க ஒரு பேச்சை இவர்கள் பேசுகிறார்கள் என்று இந்த மாதிரி தாயை போல என்று சத்தியம் செய்வதை இஸ்லாமும் தடுக்கிறது. அறியாமை காலத்து வழக்கப்படி செய்து விட்டால் அது அந்த சத்தியத்தை முறிச்சிடணும். அல்லாஹ் மேலே ஆணையிட்டு தான் அந்த சத்தியம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிவிட்டார்கள் என்று சொன்னால் அதோடு அந்த சத்தியத்தை முறித்து விட்டு அதுக்கு பரிகாரம் செய்யணும். என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், சும்மா யவுதுல் இமா காலு, அந்த சொன்ன சொல்லு தவறு என்று விளங்கி அதை திரும்பி கொள்வார்களேயானால், ஃபத்தஹ்ரீரு ரகபத்தின் மின் கபலி அந்தமாசா, அவர்கள் சேர்ந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். இப்போ நம்ம காலத்தில் இல்லை, நம்ம காலத்தில் அதுவும் கூட இல்லை. இந்த தாயை போலன்னு சொல்வது கூட இல்லை. ஒருவேளை அவனாவது சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அதற்கு பரிகாரம் என்ன? அடிமையை விடுதலை செய்யணும். அடிமை நம்மள்கிட்ட இல்லை என்று சொன்னால் அடுத்து எல்லாம் என்ன சொன்னான்னு கேட்டால், இப்போ மல்லம் ஏஜிது, அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஃபசியாமு ஷஹரைனி முத்ததாபியைனி, தொடர்ச்சியாக 2 மாதம் நோன்பு வைக்கணும். இந்த மாதிரி நீ செஞ்ச வேலை சின்ன விஷயம் அல்ல. அது மனைவியை போய் தாயை போல வெறுப்பு, சண்டையில், கோபத்தில், அது இப்படிலாம் சொல்லலாம். எங்கள் அம்மா மாதிரி சமைக்கிற, அந்த தப்பு கிடையாது. தாயை போலன்னு தான் சொல்லுவோம். என் தாயை போல குணமாக இருக்கிற, இதெல்லாம் மார்க்கத்தில் தப்பு கிடையாது. தாயை போலன்னு சொல்வது தப்பு கிடையாது. தாயுடைய நல்ல அம்சங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அம்சத்தை சொல்லி காட்டலாம். எங்கள் அம்மா மாதிரி நல்லா பொறுமையாக இருக்கிற, எங்கள் அம்மா மாதிரி நீ வந்து நல்ல நிர்வாகம் பண்ணுற, இது வேறு விஷயம். உன்னை தாயை போல நான் ஆக்கிட்டேன்டா, அது அர்த்தம் வேறு. உன்னை தாயை போல கருதி விட்டேன் என்று சொன்னால் அப்போ வந்து தாம்பத்தியம் கூடாது, உன்னை சேர மாட்டேன், உன்னை வெறுக்கிறேன், உனக்கு எனக்கு உறவு இல்லை. ஏறக்குறைய இந்த விவாகரத்துடைய ஒரு வழிமுறை அந்த காலத்தில், ஜாகிலியா காலத்தில் வந்து பெண்களை விவாகரத்து செய்கிறதுக்குரிய ஒரு வாசகமாக இது இருந்தது. அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்படிலாம் செய்யக்கூடாது, இதை சொல்லி நீ செய்யக்கூடாது, பிடிக்கலைன்னா அதுக்குள்ளே முறைப்படி வரணும். இந்த மாதிரி சொல்லி பிரியக்கூடாது. என்ன செய்யணும், முறித்து விட்டு அடிமையை விடுதலை செய்ய. இல்லைன்னு சொன்னால் 2 மாதங்கள் விட்டுடக்கூடாது. 2 மாதம் நோன்பு வைக்கும்போது இடையில ஒன்று விட்டுட்டான்னா ஆரம்பிக்கணும் 60, 30வது நோன்புலையும் முடிச்சுட்டான்னு வைங்க, ஒரு நாள் விட்டான்னு வைங்க. அப்போ என்ன செய்யணும், மறுபடியும் கண்டினியூ பண்ணி முத்தத்தாபியை நீங்கிறான். 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும். பரிகாரம் அவ்வளோ கடுமையாக ஆக்குறாங்க. இதை ஒரு மனைவின் வாழ்க்கை துணைவை எடுத்துக்கொண்டு அவளை வெறுத்து இந்த மாதிரி நீ செய்வாயானால் உனக்கு என்ன இருக்குது, இவ்வளோ கடுமையான பனிஷ்மெண்ட் இருக்கிறது. அது இல்லை என்று சொன்னால் இப்போ இத்தாமு சித்தின்னு மிசிக்கணும். நோம்புக்கு முடியலை, ஒரு நடுத்தர வயசாக இருக்கிறான் அல்லது கொஞ்சம் முதியவராக இருக்கிறான், அவங்க கூட இந்த மாதிரிலாம் செஞ்சிருவான். இந்த பெண்ணுடைய கணவர் அந்த பஞ்சாயத்து தான், முதியவர் தான். அவர் முதியவராக இருக்கும்போது தான் கோபத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டார். தொடர்ச்சி 60 நாள் நோன்பு வைக்க இயலுமான்னா அவருக்கு முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். அப்படி முடியாதவர்கள் இருப்பீர்களே ஆனால் ஃபயித்தாமு சித்தீன மிஸ்கீனன், 60 மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு உணவளிக்கணும். இந்த மாதிரி சொல்லிவிட்டு 60 ஏழைக்கு சாப்பாடை போட்டுட்டு அப்புறமேல தான் மனைவியை தொடணும். நீ இப்படி செஞ்சதுக்காக வேண்டி அதுக்கு பரிகாரம் பெரிய விஷயத்தை சொல்லிவிட்ட. தாய் புள்ள உறவையெல்லாம் நான் ஏற்படுத்துறது, நீங்களாக ஏற்படுத்தி கொள்வது இல்லை. அல்லாஹ் நான் தான் ஏற்படுத்துவேன். இவர் அண்ணன், இவர் தம்பி, நம்மளாம் முடிவு பண்ணுறோம்.
அல்லாவா ஏற்படுத்துறது தான். இவர் தகப்பன், இவர் அதெல்லாம் நம்ம பொண்டாட்டி மட்டும் தான் நம்மளாம் முடிவு பண்ணிக்கிறோம். பாக்கி உள்ள உறவுகள் எல்லாமே வந்து அல்லாஹ் தான் முடிவு செய்கிறான். அப்படி இருக்கும் பொழுது கடுமையான அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தலையிடுவது ஒன்று, பெண்களை வந்து கொடுமைப்படுத்துவதாக இருக்கிறது ஒன்று, அவங்க வாழ்க்கையை மறுக்கிறதாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு பரிகாரம். விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பெண் வந்து முறையிட்ட விஷயம் ரகசியமான முறையில் இருந்தும் கூட, அருகில் இருக்கிற ஆயிஷா நாய்க்கு தெரியாமல் இருந்தும் கூட, அந்த அதே செகண்டில் என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து செவிட்டு விட்டேங்கிறான். அதை விட என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு வைங்க. இந்த சத்தங்கள் போவதற்கு ஒளி வந்து வேகமாக போகும், சத்தம் வந்து லேட்டாக தான் போகும். ஒரு சத்தம் ஒருத்தர் கேட்குறதா இருந்தால், நீங்கள் குளத்தில் பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கும்போது சொல்லி தருவாங்க. வண்ணான் வந்து என்ன செய்வார், துணி துவைக்குவார். நீங்கள் தூரத்துலேருந்து பார்ப்பீங்க. துணி துவைக்கும் போது அந்த துணியை கொண்டே கல்லில் அடிப்பார். அடிக்கிறத கண்ணால் பார்த்துருவீங்க. சத்தம் எப்போ கேட்கும்னா அவர் மேலே தூக்கும்போது கேட்கும். அடிக்கும்போது தான் அந்த சத்தம் வரும். கிட்டத்தில் இருந்தால் அப்படி தான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். நீங்கள் தூரமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அடிக்கும்போது சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். துணியை மேலே தூக்குவார்ல, அப்போ சப்புன்னு அடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த சத்தம் வந்து சேர அவ்வளோ டைம், காட்சி வேகமாக வந்துடுது, கண்ணு சீக்கிரம் பார்த்துருது. அப்போ அடிக்கிற செகண்ட்லேயே கண்ணு பார்க்குது. ஏன்னா வெளிச்சம் வந்து ஒளி வந்து வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது. அதனால் உடனே அந்த செகண்டே பார்த்துருவோம். நடந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் என்றால் அதான் வெளிச்சம் என்பது. உடனே பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்காம சவுண்டு எப்படி வரும், லேட்டாக தான் வரும். அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் 1 மீட்ரு 2 மீட்ரு தள்ளி இருந்தால் கூட இந்த அடிக்கிற சத்தம் இவ்வளோ தூரத்தை அடைவதற்கு அவ்வளோ லேட்டாகுது. காற்று அலைகள் மூலமாக கடத்தி கொண்டு வருவதற்கு அவ்வளோ டைம் எடுக்கிறது. அப்படின்னா வந்து அல்லாஹ் இப்படி கேட்குறான் பாருங்கள், காற்றும் இல்லை ஒன்றும் இல்லை, சத்தமே வரல, மெதுவாக தான் பேசிக்கிட்டாங்க. அதே செகண்ட் ஆயத்து இறங்குது. அந்த பொம்பளை போகக்கூட இல்லை. அல்லாட்ட அந்த எவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு கேட்டால், அந்த போவதும் அவ்வளோ வேகமாக போகிறது, திருப்பி வர்ற வசனம் கட்டளையும் அவ்வளோ வேகமாக வருகிறது. அப்போ நம்மளை மாதிரி கேட்கல, ஆனால் கேட்குறான். எந்த மாதிரி கேட்குறான் என்று கேட்டால், சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கேட்கும். இது மனுஷனுக்கு முடியாது. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும், அந்த சவுண்டு லேட்டாக தான் வந்து சேரும். இப்போ ரொம்ப கிட்ட இருக்கிறவனுக்கு தான் சொன்ன சொல்ல அதே செகண்டில் கேட்கும். தூரம் ஆக ஆக கொஞ்சம் தள்ளி தான் கேட்க, நம்ம கண்காணிக்கிற முடியறதில்ல. மைக்கெல்லாம் வச்சுருந்ததுனால அவங்க கிட்ட கொண்டாந்து காட்டிடுறாங்க. மைக்கு இல்லாமல் ஒளிபெருக்கி இல்லாமல் தூரமாக பெரிய கூட்டத்தில் பேசினீர்களே, ஆனால் முதல் வரிசையில் உள்ளவன் கேட்பதை விட ஒரு 2 செகண்ட் தள்ளி தான் அடுத்த உள்ளவன் கேட்பான். அடுத்த ஒன்று அதுக்கப்புறத்து கேட்பான். அவனுக்கு தெரியாதானா, அப்போயே கேட்குற மாதிரி தெரியும். இன்னும் தூரமாக போயிட்டான்னு சொன்னால் இந்த டிவிலெலாம் வரும்ல, வாய்க்கும் பேச்சுக்கு சம்மந்தம் இல்லாமல் அந்த மாதிரியான அளவுலாம் கேட்க முடியும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கேட்குறான். அப்போ அல்லாஹ் வந்து செவியுறக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம பேசினாலும் செவியுறுவான், சத்தமாக இருந்தாலும் செவியுறுவான், ரகசியமாக காதுங்காது வச்ச மாதிரி பேசினாலும் செவியுறுவான் என்பதற்கு இந்த ஒரு அந்த கதுசமி அல்லாஹ்வுல வரக்கூடியது ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வாழ்ந்த அரபியர்களுக்கு காஃபிர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து ஃபக்கீரு, நாங்கள் தான் பணக்காரம்பாங்க. எப்படி அல்லாஹ் வந்து ஏழை, நாங்கள் பணக்காரங்களாக இருக்கிறோம். எதுக்குன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்காக கொடுங்க, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுங்க, இந்த மாதிரியா இஸ்லாம் அந்த போதனையை சொல்லும் பொழுது கிண்டல் பண்ணுற மாதிரி. பாருங்க, அல்லாஹ்வை கடன் கேட்குறான். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்தீர்களே ஆனால் அதை திருப்பி தருவான்லாம் வசனம் இருக்கிறது. அந்த கடனுக்கு என்ன அர்த்தம், அவன் வாங்குறான்னு அர்த்தம் கிடையாது. இதை வந்து ஒரு ஏழைக்கு நீ கொடுத்தீன்னு சொன்னால் எனக்கு தந்த மாதிரி வரவுல வைத்துக்கொண்டு உனக்கு திருப்பி தருவேன், லாஸ் ஆகுறதில்லை, நீ கொடுக்குற தர்மம் வீணாக போவதில்லை என்பதற்காகத்தான் அழகான கடன்கிறான்ல. அழகான கடன்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வுக்கு கொடுக்குறோன்னு அர்த்தம் இல்லை, நீ ஒரு ஏழைக்குத்தான் கொடுக்குறாய், அது அழகான கடன், அதை வந்து நான் திருப்பி தருவேன் என்று. அது கடனை கூட அழகிய கடன் சொல்லக்கூடாது, தர்மத்தை தான் அழகிய கடன். ஏழைக்கு நீங்கள் தர்மமாக கொடுத்துறீங்க, அல்லாஹ் என்ன செய்யணும், நீ தர்மம் நினச்சிக்கிட்டு போ, நம்மளை பொறுத்தவரை கடன் அது அழகிய கடன். நீ கொடுத்துட்டீங்கள, அவனை விட்டு நான் பார்த்துக்கிறேன், அவன்கிட்ட கொடுத்ததுக்குரிய கூலியை நான் தருவேன் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து அழகிய கடன் என்று இந்த தர்மத்துக்கு சொல்லணும். கடனுக்கு பேர் அழகிய கடன் கிடையாது. சில பேர் கடன் கொடுத்து வாங்குறவங்க அழகிய கடன் பேர் வச்சுக்கிறாங்க. அழகிய கடன்னா கொடுத்து வாங்குற கடன் வந்து சாதாரண கடன். அழகிய கடன் எது, தர்மமாக நீ கொடுத்து விட்டதே கடன் ஆக்குறான் பாரு, அது அழகான கடன். நீ கொடுத்த தர்மம் எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹ் என்ன செய்கிறான், இல்லை நீ என்னடா கொடு, நான் தர்றேன் உனக்கு, நீ கொடுத்து அவனுக்கு கொடுத்ததற்கு கூலியை நான் திருப்பி தருவேன் என்று அல்லாஹ் மறுமையில் அதற்கான கூலியை தருவான் இல்லையா. அதுக்காக வேண்டி தான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுங்க, அல்லாஹ்வுக்காக செலவழிங்கன்னு மார்க்கத்தில் சொல்லுது. இதை கிண்டல் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹு ஃபக்கீருன், அல்லாஹ் ஃபக்கீராக இருக்கிறான், நம்மள்கிட்ட கேட்குறான், கடன் கேட்குறான், அவன் எல்லாரும் தர்றேன்னு சொல்கிறீங்க, அவன் வந்து மனிதர்கள்ட்ட கடன் கேட்குறான், மனிதர்கள்ட்ட கடன் கொடுக்க சொல்லி ஊக்குவிக்கிறான்,
அல்லாவின் பாதையில் செலவழிங்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான். அல்ல நகுனியா, நாங்கள் தான் பணக்காரங்கிறாங்க. இது கிண்டல் பண்ணுற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரையை சொல்லும் பொழுது இதை சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் சொல்லிகிட்டு இருக்காங்களா, இதை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது கது சமி அல்லாஹ் கேட்டுவிட்டு செவிட்டு கொண்டு தான் இருக்கிறான். என்ன தெரிவிக்கிறான்? கவுலல்லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீருன் வ நஹ்னு அக்னியா. அல்லாஹ் ஃபகீராக ஏழையாக இருக்கிறான், நாங்கள் பணக்காரர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்களே, அந்த சொல்லை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவன் சொல்கிறான், உன்கிட்ட சொல்கிறான் நினச்சிட்டு இருக்கிறான். உன்னிடத்தில் அவன் சொல்லும்போது அந்த சொல்லை அல்லாஹ்வையா நான் செவிமடுக்கிறேன். சனக்துபு மா காலு, அவர்கள் சொன்னவற்றை நம்ம பதிவு செய்து வைத்து கொண்டு கேட்டனே ஒன்றும் செய்யலைன்னு கேட்டால் ரெக்கார்டில் வச்சுருக்கான். வரட்டும், நேரம் வரட்டும், அதை பிடிக்கிறதுக்கு நேரம் வைத்திருக்கிறேன், அந்த நேரத்தில் பிடித்துக் கொள்வேன் என்பதற்கு தான் விட்டு வச்சிருக்கேங்கிற அல்லாஹ். இவங்க சொன்னது எனக்கு தெரிந்தாலும் சனக்துபு மா காலு, அவர்கள் சொன்னதை நம்ம பதிவு செய்வோம், அதை அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுப்போம் என்று 3வது அத்தியாயத்தில் 181வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ என்னன்னு அன்றைக்கி எதிரிகள் விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த விமர்சனத்தை மலக்குகள் எடுத்துக்கொண்டே வச்சு அல்லது கிராமன் காத்திபின் கொண்டு வச்சு சொல்லி அதுக்கு பிறகு அல்லாஹ் அறிந்து கொள்வானாண்டா அப்படி கிடையாது. சொல்லும்போது அவன் கேட்குறான், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை உடனே கேட்கிறான். அப்போ அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், அவனுக்கு செவி இருக்கிறது, சூனியம் கிடையாது. அதுக்காக சொல்கிறான், அவனுக்கு சூனியம் கிடையாது, அவனுக்கு செவி இருக்கிறது என்பதற்கு இந்த 181 வசனமும் ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி மூசா நபியையும் ஹாரூன் நபியையும் ஃபிரௌன்ட்ட அல்லாஹ் அனுப்புகிறான். அவங்க பயப்படுறாங்க. ஏன்? மூசா நபி அவன்கிட்ட வளர்ந்தாள், அவனுடைய பவர் தெரியும், அவன் என்ன செய்வான்னு தெரியும், எவ்வளோ கொடியவன் என்று தெரியும். அவனை அணுகி ஏதாவது அவனுடைய கொள்கை எதிர்த்து சொன்னால் அழிச்சிருவான், நாசமாக்கிடுவான். இப்படியான ஒரு கொடுங்கோலன் என்று தெரிந்ததுனால நாங்கள் பயப்படுறோங்கிறாங்க. மூசா நபியை தூதராக நியமித்து நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பயப்படுறோம், ஏதாவது செஞ்சிருவான்னு பயமாக இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்லிக்கிறான், நீங்கள் லாத்தகா பயப்படாதீங்க, இன்னனி மாக்குமா, உங்கள் 2 பேரோட நான் இருக்கிறேன். அஸ்மா ஆரா, நான் இருக்கிறேன்டா என்னன்னு கேட்டால் செவியேற்று கொண்டிருக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு சொன்னால் என்னுடைய பார்வையில் தான் போய்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவன் ஏதாவது செஞ்சிருவான்னு பயப்பட தேவையில்லை, தட்ட வேண்டியன்னு நான் தட்டிக்கிடுவேன், தைரியமாக போங்க. அந்த தைரியத்தை கொடுக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்னனி மாக்குமா, உங்களோடு இருக்கிற பக்கத்துக்கு அர்த்தம் கிடையாது, உங்களோடு இருக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அஸ்மவ் ஆரா, காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன அவன்கிட்ட பேசுகிற, அவன் என்ன உங்ககிட்ட பேசுகிறான், எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆரா, பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உன்னை மிரட்டினா உருட்டினா எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது, போங்க, தைரியமாக போங்க, அவரால் எதுவுமே செய்ய முடியாது, நான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லி அல்ல அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறான், நான் பார்க்கிறேன், கேட்கிறேன். அப்போ அல்லாஹ்வுடைய தன்மை என்னன்னு கேட்டால், அவனுக்கு அழகான திருமுகம் இருக்கிறது, அந்த அழகான திருமுகத்தில் பார்வை இருக்கிறது, அந்த அழகான திருமுகத்தில் செவி. ஆனால் நம்மளை போல கிடையாது, லைசக மிதிலையும் செய்வோம், உடனே நம்மளை மாதிரி கற்பனை பண்ணிடக்கூடாது. அந்த பார்வையுடைய பவர் வேறு, அந்த கேள்வியுடைய பவர் வேறு, அந்த முகத்தினுடைய பவர் வேறு. ஆனால் என்ன இருக்குது, லைசக மிதிலையும் செய்வோம், அவனை போல எதுவும் இல்லை, உலமிய குலகு குஃபோன் நகது, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அந்த நம்பிக்கையோட இதையும் நம்பணும். எப்படி நம்பணும்? அவனுக்கு அழகான முகம் இருக்கிறது, நம்ம பார்க்கத்தான் போகிறோம், அழகான கண்கள் இருக்கிறது, அதை நம்ம சந்திக்கத்தான் போகிறோம். அப்படியாகத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களும் அப்படித்தான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்போ இதையெல்லாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதை விளங்கி கொண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடுத்தடுத்த பண்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய அழகிய பண்புகள் என்ற தொடர் ஜும்மா உரையில் சென்ற வாரம் அல்லாஹுக்கு பார்வை இருக்கிறது, அவனுக்கு செவி இருக்கிறது, அப்படி இருப்பதாக நம்ம நம்ப வேண்டும் என்பதற்குரிய சில ஆதாரங்களை நம்ம பார்த்தோம். அல்லாஹ் என்றால் ஒன்றுமே இல்லாத சூனியம் என்று நினைக்கக்கூடாது. அல்லாஹ் அவனுக்கே உரிய வடிவத்தில் இருக்கிறான். அந்த வடிவத்தில் அவனுக்கு கண் இருக்கிறது, அவனுக்கு காது இருக்கிறது என்றெல்லாம் திருக்குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளிலும் சொல்லப்பட்டிருக்கிற சில செய்திகளை பார்த்தோம். அந்த தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்கும் பொழுது வெளியூரிலிருந்து ஒருத்தர் வருகிறார். உள்ளூர் வாசியைப் போல தெரியவில்லை. என்ன செய்கிறார்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருகில் அமர்ந்து முட்டுக்காலை ஒட்டி அமர்ந்து சில கேள்விகளை கேட்கிறார்.
அப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன திடீரென்று வெளியூர்லேருந்து வருகிறார், யாரென்றே தெரியவில்லை, நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒட்டி அமருகிறார் என்று ஒரு வியப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் சில கேள்விகளை உன்கிட்ட கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் என்று ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறார். அந்த கேள்விகளில் ஒன்று என்னன்னு கேட்டால், இஸ்லாம்டா என்ன கேட்குறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நம்புறது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத், ஹஜ்ஜி இதை சொல்லிடுறாங்க. அப்புறம் ஈமான்டா என்ன, நம்ப வேண்டிய விஷயங்கள்டா என்ன என்று கேட்கும் பொழுது, அல்லாஹ்வை நம்பணும், நபிமார்கள் நம்பணும், வேதங்களை நம்பணும், இறுதி நாளை நம்பணும், இந்த மாதிரியான விதியை நம்பணும், இதையெல்லாம் என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், அதில் ஒரு கேள்வி, இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் அழகாக செய்தல், ஒரு காரியத்தை, வணக்கத்தை அழகான முறையில் செய்தல் அப்படின்னு நேரடி அர்த்தம். அப்போ இஹ்சான் என்றால் என்ன என்று அவர் கேட்குறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அன் தாபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும் என்றால், நீ நேர அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வணங்கணும். அல்லாஹ்வை வணங்கும் பொழுது அவன் இதன் முன்னாடி நிற்கிறான், என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்க்கிறான், அவன் பார்வையில் தான் நான் வணங்கி கொண்டிருக்கிறேன் என்று கஅன்னக தராஹு, நீ அவனை நேரடியாக பார்ப்பது போல வணங்க வேண்டும். அதோடு சொல்கிறாங்க, பார்க்கலையே, பார்ப்பது போல் வணங்குறதா இருந்தால் முன்னாடி இருந்தால் தானே பார்க்க முடியும். பார்க்காம இருக்கும்போது பார்ப்பது போல் எப்படி வணங்குவது என்றால், அதுக்கு சேர்த்து விளக்கம் சொல்கிற மாதிரி, இப்போ இல்லம் தக்குன் தராஹு, நீ அவனை பார்க்காவிட்டாலும் இப்போ இன்னஹு யராக்க, அவன் உன்னை பார்க்குறான், அவன் என்னை பார்க்குறான் என்று நினைத்து கொண்டீர்களேயானால் நீங்கள் அவன் முன்னாடி நிற்கிறீர்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு தன்னால் வந்துடும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை அழகிய முறையில் வணங்குதல், நோம்பாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், தஸ்பியாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், அவனுக்காக செய்கிற எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் எப்படி வணங்கணும்னு கேட்டால், ஒரு தர்மமே செய்கிறோம், அது ஒரு வணக்கம். அதை செய்யும் பொழுது என் இறைவன் இதை பார்க்கிறான், நான் இதை கொடுக்கிறத அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அவனை பார்க்காவிட்டாலும் எதிரில் இருக்கிற ஒருத்தர் எப்படி என்னை பார்க்கிறாரோ அதைவிட துல்லியமாக, கூர்மையாக, தெளிவாக என் இறைவன் என்னை பார்க்கிறான் என்று நீங்கள் நினைத்து கொண்டு அதை செய்யணும். அதான் அழகுற செய்தல். எல்லா வணக்கங்களையும் அழகான முறையில் செய்வது என்றால் என்னன்னு கேட்டால், எந்த வணக்கத்தை செஞ்சாலும் அன்னக்க தராகு, நீ அவனை பார்ப்பது போல செய்ய வேண்டும். நீ பார்க்காவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக்க, அவன் உன்னை பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் நமக்குள்ள இது புகாரில் 50வது ஹதீஸ், நிறைய இடத்தில் இருக்கிறது, இது ஒரு 50வது ஹதீஸில் புகாரியில் இருக்கிறது. அப்போ வந்தவர் கேள்வி கேட்டார், போயிட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இவர் யாருன்னு தெரியுமா? வந்தவர் ஜிப்ரீல், மனித வடிவத்தில் வந்தார். மனித வடிவத்தில் வந்தால்தான் ஜிப்ரீலை பார்க்க முடியும், மலக்குமார்களை, இல்லைன்னா பார்க்க இயலாது. அதுபோக அது நபிகள் நாயகத்துடைய காலத்தோடு முடிந்து விட்டது. இனிமேல் ஒருத்தர் மனித வடிவத்தில் வந்தார்னு சொன்னால் அவர் ஜிப்ரீல் தான் என்று உறுதிப்படுத்துவதற்கு நபி இல்லை. நம்மளாம் அவர் மனுஷன் ஜிப்ரீல் வந்திருப்பாருன்னு நினச்சிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்த காரணத்தினால், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விலக்கிவிட்ட காரணத்தினால் வந்தவர் ஜிப்ரீல்னு தெரியுது. ஏன் மக்கள்லாம் பார்த்தாங்கன்னு கேட்டால், மனித வடிவத்தில் வந்ததுனால. மலக்குகள் அவர்களுக்கே உரிய வடிவத்தில் வந்தார்களே ஆனால் பார்க்க முடியாது. அப்போ மனித வடிவத்தில் வந்த காரணத்தினால் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. போன பிறகு ரசூல்லா வளர்க்குறாங்க, இவர் யாருன்னு தெரியுமா? ஜிப்ரீல். மார்க்க விஷயத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி ஒரு கேள்வி மாதிரி கேட்பார், நான் பதில் மாதிரி சொல்லுவேன். அந்த பதிலை நீங்கள் அறிஞ்சிக்கிறணும். இந்த பதில்களை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இப்படியான கேள்விகளை என்னிடத்தில் அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு அறிந்த விஷயங்கள் தான். அவர் எதுக்கு இந்த கேள்வியை கேட்டார் என்றால், நீங்கள் இந்த கேள்விக்கு நான் சொல்கிற விடையிலிருந்து சரியான மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும் என்பதற்கு தான் வந்தார்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகிறார்கள். அப்போ இதில் நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நீ பார்க்காட்ட நம்ம பார்க்குறான், அல்லாஹை பற்றி என்ன செய்கிற அறிகிறான்னு மட்டும் நினச்சிடக்கூடாது, அல்லாஹ் சிந்தித்து விளங்குகிறான்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. இதை மலக்குமார்கள் கொண்டு போய் கொடுக்குற தகவலை வைத்து தான் அறிந்து கொள்கிறான் என்று நினைக்கக்கூடாது. அவன் பார்த்தறிகிறான். பார்த்தறிகிறன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டு, உடனே பார்த்தல அப்படித்தானே, உடனே பார்த்த உடனே அந்த காட்சி வந்ததா இல்லையா? அவ்வளோ வேகமாக தகவலை வைத்து அறிவு தான் லேட் ஆகும். ஒருவர் சொல்வதை வைத்து கேட்டு அறிவதாக இருந்தால் டைம் ஆகும். அல்லாஹ்வுடையது எப்படின்னு கேட்டால், அவனுக்கு கண் இருக்கிறது, அவன் பார்க்குறான்,
எந்த மாதிரி பார்க்குறான்? அந்த நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான். அனைவரையும் பார்க்குறான், அனைத்தையும் பார்க்குறான். நம்ம அந்த 2 கண்ணை கொண்டு இவ்வளோ தானே பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சக்கூடாது. ஏன்? லைச கம்மிசிலிக்கு செய்வோன், அவனை போல் எதுவும் கிடையாது. அவன் பார்க்குறான்னு நம்பணுமே தவிர அவனுடைய பார்வையுடைய வீரியம் அளவு அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஒரு புரிந்து கொள்வதற்காக நம்ம பார்வை உதாரணம் காட்டுகிறோம். நமக்கே பார்க்க முடியுது என்றால் படைத்த இறைவனுக்கு பார்க்க முடியாதா என்று நம்ம என்ன செய்யணும்? இறைவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், அவனுக்கு பார்வை இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப காலம், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற ஆரம்ப காலம் மக்காவில், அப்படி பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் காபத்துல்லாவில் போய் தொழுவாங்க. காபத்துல்லாவில் தொழ போகும்போது எதிரிகள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. அவர்கள் சஜிதாவுக்கு செல்கிற வரைக்கும் காத்து பல நாள் கவனித்து ஒரு நாள் இதுக்குன்னு பிளான் பண்ணி இவர் சஜிதாவுக்கு போகும்போது இவருக்கு இடைஞ்சல் பண்ணணும் என்று முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு ஒட்டகத்தினுடைய குடலை, அந்த சாணத்தோட சுத்தப்படுத்தப்படாத ஒட்டகத்தின் குடலை கொண்டு மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள். சஜிதாவுக்கு போன உடனே அந்த குடலை தூக்கி கொண்டு வந்து, ஒரு மனுஷனும் தூக்க இயலாது, ஒட்டக குடலை நல்ல வெயிட்டாக இருக்கும். அப்போ அதை பல பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையில் கழுத்தில் வச்சிடுறாங்க. சஜிதாவில் இருக்கும் பொழுது கழுத்தில் வச்சு அமைக்கிறாங்க. அப்போ அதை பெரட்டிட்டு எந்திரிக்க முடியாது, ஒரே ஆளை அமைக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பண்ணி எல்லாம் கைகுட்டி சிரிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்புறப்படுத்த முயற்சிக்கிறார்கள், அவங்களுக்கு முடியலை. இது மாதிரி எவ்வளோ நேரம் இருந்திருக்கிறாங்க? கேள்விப்பட்டு மகள் வர்றாங்கண்டா எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? இப்படி ஒரு செய்தி உங்கள் தகப்பனாருக்கு இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற ஒரு செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தகவலுக்கு போய் அவங்க விரைந்து ஓடி வந்து அதை அப்புறப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ நேரம் இந்த அதாவு பட்டிருப்பாங்கன்னு பார்த்துக்கிறணும். அவ்வளோ கஷ்டப்படுத்தி எல்லாரும் கேலி பண்ணுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை அல்லாஹும் அலைக்க பி குரைஷா அல்லாஹ் அதை எடுத்த பிறகு, அந்த ஒட்டக குடலை எடுத்த பிறகு அந்த காபத்துல்லாவில் வைத்து அவர்களுக்கு எதிராக துவா செய்கிறாங்க. இறைவா, இவங்களை நீ பார்த்துக்க, யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ அவங்க பேரையெல்லாம் சொல்லி இவர்களை நீ பார்த்துக்கன்றாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஒரு வசனத்தை இறக்குறான். இந்த சம்பவம் நடந்த உடனே அரைத்தல்லது என்ஹா அபுதன் இதா சல்லா, தொழுது கொண்டிருக்கிற ஒரு அடியாரை தடுக்கிறானே, தொழுதுகிட்டு இருக்கிறார் அவர், உன்ட்டு வம்பு வழக்குக்கு வரல, அவர் வர்றார், அவர் பாட்டுக்கு இறைவனை வணங்குறாரு, உனக்கு வரைக்கும் எந்த பஞ்சாயத்து விவகாரம் நடக்கலை, அப்போ தொழுதுகிட்டு வர்றவரை நீ தடுக்கிறானே, அவனை பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்னா, கல்லால இல்லம் என் அலம் யாலம் அன்னல்லாக ஏறா, இவன் இந்த செய்கிற வேலையை அல்லாஹ்வாகிய நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்று விளங்க வேண்டாமா? அல்லாஹ் என்ன கேட்குறான்னு கேட்டால் அந்த சம்பவத்தை பற்றியே சொல்கிறான். நீ ஏதோ யாருக்கும் தெரியாமல் செய்து நினைக்கிற, என்னுடைய ஆலயத்தில் இதை செய்கிறாய், இதை செய்யும்போது எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் என்பதோட பார்க்கிறேங்கிறான்லாம். அலம் யாலம், இவன் அறிய வேண்டாமா? அன்னல்லாக யாரா, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அறிய வேண்டாமா? அப்போ இவன் ஒட்டக குடலை எடுத்தது, தலையை வச்சது, அவங்க துடித்தது எல்லாம் நீ கேலி பண்ணி சிரித்தது எல்லாம் என் கண்பார் நடந்துக்கிட்டு இருக்குது. அலம் யாலம் என அறிய வேண்டாமா? அன்னல்லாக யாரா, அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அறிய வேண்டாமா? கல்லால இல்லம் என் தகி, இவன் இதோடு விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் நஸ்ஃபாம் பின் நாசியா, அவனுடைய குடுமியை முன் ரோமத்தை நாம் பிடிப்போம், நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்லி தவறு செய்கிற அவனுடைய முன்னெற்றியை நாம் பிடிப்போம், ஃபல் எதுவும் நாதியா சனதுவும் ஜபானியா, அவனுடைய சபையை அவன் கூட்டட்டு நான் வந்து நரகத்தின் காவலாளர்களை நான் கூப்பிடுறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 96வது சூறாவுடைய கடைசியில் வரும். 96வது சூறா தான் முதல்ல இறங்கின சூறா திருக்குரானில். அதில் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இது பின்னாடி இந்த சம்பவத்தில் இந்த காபாவில் தொழுவும்போது இந்த வசனம் இறங்குறது. அப்போ இதில் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது எனக்கு மலக்குகள்லாம் வந்து சொல்கிறாங்க, நீ என்ன நடந்தால் தகவல் வந்து சேர்ந்துடும் அப்படி சொல்லலை. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் அலம் யாலம் அன்னல்லாக ஏறா, அல்லாஹ்வாகிய நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அதை பார்ப்பதற்குரிய அழகான கண்களோடு அவன் இருக்கிறான். அது பார்க்கறதுக்கு உள்ள பொருளுக்கு பிறதான கண். அப்போ அல்லாஹ் பார்க்கிறான் என்று அந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன நம்பணும்னு கேட்டால், அல்லாஹ் உருவமற்றவன் ஒன்றுமே இல்லாதவன் என்று உள்ளத்தில் வச்சுக்கிற தப்பான எண்ணத்தை அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். அல்லாஹ்னா அவனுக்கே உரிய வடிவத்தில் இருக்கிறான், நமக்கு பார்க்க முடியலை, அவனுடைய கண்களால் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொருவன் தனித்தனியாக பார்க்கிறான்.
அத்தனை மக்களையும் அத்தனை ஒரு கடுகையும் அதை விட சின்னதையும் அணுவையும் அவன் பார்ப்பான் என்று என்ன செய்யணும், நம்ம நம்பணும். இது 96வது சூறாவில் இருக்கிறது. இதில் நம்ம என்ன வழங்குகிறோம், அல்லாஹ் வந்து பார்க்கக்கூடியவன். அடுத்ததாக நரக சொர்க்கவாசிகள் மறுமையில் இறைவன் விசாரணை நடத்துவான். நல்லவங்கள்ட யாரை தீர்மானிக்கிறானோ அல்லது யாருடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுகிறானோ அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். கெட்டவர்கள்னு தீர்மானித்து மன்னிக்கலைன்னு சொன்னால் அவங்கள நரகத்துக்கு அனுப்பிடுவான். நரகத்தில் பலதரப்பட்டவங்க இருப்பாங்க. வட்டி வாங்கினவங்க இருப்பான், இணை கற்பித்தவன் இருப்பான், ஒவ்வொரு விதமான தப்பு செஞ்சவங்க இருப்பாங்க. அதில் ஒரு செக்ஷன், என்ன செக்ஷன் கேட்டால், நமக்கு வந்து இந்த பெரியார்கள், மகான்கள், இடைத்தரகர்கள் இவர்களை வணங்கினால் இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிருக்காங்கல்ல உலகத்தில் வாழும்போது. அப்படிப்பட்டவன் நரகத்தில் கிடப்பான். யார், இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாட்ட நேரடியாக கேட்காம பெரியார்களை நீங்கள் வாங்கித்தாங்க, அவுலியாவை நீங்கள் வாங்கித்தாங்க, உங்கள் பொருட்டால் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இறந்து போனவர்களை, உயிரோடு உள்ளவர்களை, சிலைகளை இதையெல்லாம் வணங்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் எதுக்கு வணங்குறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தார்கள். என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள்? அவங்கெல்லாம் கடவுள் நினச்சி வணங்குறது கிடையாது. என்ன வணங்குவாங்கன்னு கேட்டால், ஹாவுலாய் சுஃபாவுனா இந்தல்லா, இவங்களெல்லாம் அல்லாட்ட எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மக்கள், மக்காவில் இருந்த காபிர்கள் வந்து அல்லாஹை வணங்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் மறுக்கிற கூட்டம் இல்லை. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி தான் அவங்க அல்லாஹ் அறிஞ்சிக்கிட்டாங்கன்னு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடியே அந்த மக்கள் அல்லாஹ் என்ற ஒருத்தன் இருக்கிறான் என்று அறிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் தான் படைத்தவன் என்று அறிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலையின் சால்தஹும் மன் ஹலக சமாவாத்தி வல்லர்த ல யகூலுன்னல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று நபியை நீங்கள் அவர்கிட்ட கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். யார்கிட்ட? மக்காவில் உள்ள காஃபிர்கிட்ட போய் வானத்தை யாரா படைச்சதுன்னா அல்லான்றான். அப்போ அல்லாஹ் விளங்கித்தானே இருக்கான். அல்லாஹ் சொல்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அல்லாஹ் ஆல்ரெடி அவனுக்கு தெரிகிறது. அவனை படைத்தது யார்? உலகின் சேர்த்த மன் ஹலக்கஹும், அவர்களை யார் படைத்தது என்று கேட்டுப்பார். ஹலக்கஹுன்னல் அசீதுல் அலீம், அனைத்தையும் மிகைத்த அறிந்தவனாகிய அல்லாஹ் தான் படைத்தான் என்று என்ன செய்வார்கள், சொல்வார்கள். உலகின் சால்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி ஃபஹயா பிஹில் அர்த மின் பாதி மௌத்திஹா, அது வறண்டு போன பிறகு அதை உயிர்ப்பிக்கிறானே அவன் யார்? வறண்டு போன நிலத்தை மழையை இறக்கி உயிர்ப்பிக்கிறானே அவன் யார் என்று நபியே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் இல்லை யகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் வாங்க. அப்போ மக்காவில் இருந்த காபிர்கள் எல்லாருமே அல்லாஹ்வை நம்புனாங்க. அல்லாஹ் தான் படைத்தவன், அல்லாஹ் தான் ரிஸ்க் தருபவன், அல்லாஹ் தான் மழை இறக்கிறவன், எல்லாத்தையும் நம்பி இருந்தார்கள். அப்புறம் ஏன்டா இதை போய் வணங்குற? அல்லாஹ் தான் எல்லான்னு சொல்கிற, அப்போ நீயாக தயாரித்து வைத்து கொண்டதை எதற்கு நீ வணங்குகிறாய் அப்படின்னு கேட்டால், ஹாவுலாயு சுஃபாவுனா இந்தல்லா, இவங்க அல்லாஹ் கிடையாத, அல்லாவிடத்தில் பரிந்து பேசுவார்கள். எதுக்கு வணங்குறோம் என்று கேட்டால், அல்லாஹ் நரகத்தில் போடணுன்னு ஒரு முடிவு எடுத்தான்னு சொன்னால் இவங்க எந்திரிச்சு இல்லை இவங்க நல்லா இருக்க யாரெல்லாம் நீ வந்து அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புண்டு எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட் பண்ணுவதற்கு தான் இவங்களை நான் வணங்குறோமே தவிர இவங்களே சொர்க்கத்தை தருவார்கள் என்று, நரகத்தை தருவார்கள் என்று, அல்லது ரிஸ்கை தருவார்கள் என்று, மழையை இறக்குவார்கள் என்று நாங்கள் நம்பவில்லை. நாங்கள் எதுக்கு நம்புகிறோம்? இவங்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்வா? மக்காவில் உள்ளவர்கள் சொல்கிறாங்கன்று இருக்குதா இல்லையா? அந்த குரூப்பு நரகத்தில் கிடக்கும். நரகத்தில் பல குற்றவாளிகள் இருப்பாங்க. இந்த குற்றம் செய்தவர்களை நோக்கி அல்லாஹ் வருவான். யார்? நரகத்தில் கிடக்கிற ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துவிட்டு இவங்கள்ட்ட வருவான். வந்து என்ன செய்வான்னு கேட்டால், ஒமானரா மாக்கும் சுஃபாக்கும், உங்களுக்கு பரிந்து பேசுவாங்கன்னு சொன்னீங்களே அவங்களெல்லாம் உங்களோட காணாமல் நீங்கள் மட்டும் தானே கிடக்குறிய கிண்டல் பண்ணுறான் அல்லாஹ். அல்லாவே என்ன செய்கிறான்? நரகத்தில் கிடக்கிறவனை பார்த்து நீங்கள் என்னடா சொல்லிகிட்டு இருந்தீங்க, எங்களுக்கு பரிந்து பேசுவாங்கன்னு இல்லை, நீ மட்டும்தான் கிடக்குற, அவங்கள காணாம. ஒமானரா மாக்கும் சுஃபாக்கும், உங்களுக்கு பரிந்து பேசக்கூடிய ஆட்களை உங்களோடு நாம் காணவில்லையே, எனக்கு தெரியலேங்கிறான்ல, என் கண்ணுக்கு தெரியலேங்கிறான். நராண்டா பார்க்கவில்லைங்கிறான். உங்களோடு உங்கள் பரிந்துரையாளர்கள், எந்த பரிந்துரையாளர்கள்? அல்லதீன ஜாம்தும் அன்னகும் ஃபீக்கும் சுரக்காவ், நீங்கள் அவங்களும் கூட்டாளி நினைத்து கொண்டிருந்தீர்களே அவங்களாம் எங்கே? அவங்களை நான் காணவில்லை, நீங்கள் மட்டும்தான் கிடக்கிறீங்க நரகத்தில் என்று கேட்டு, இல்லை தகத்தா பைனக்கும், உங்கள் மத்தியிலே உள்ள உறவுகள்லாம் முறிந்து விட்டது, அவங்கெல்லாம் காணா, என்னை மட்டும் யார் வணங்கினான்னு அவன் தான் சொர்க்கத்துக்கு வருவான், யாருடைய ரெக்கமெண்டில் வரலாம்னு நினச்சிங்கன்னா அது நடக்காதுன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதில் சொல்லி காட்டுறான். அப்போ வல்லல்ல அன்கும் மா குன்தும் தஸூமூன், நீங்கள் கற்பனை செய்து வைத்திருந்தவை எல்லாம் உங்களை விட்டு ஓடிவிட்டன. அந்த சிலைகள், போலி தெய்வங்கள் எல்லாம் உங்களை காப்பாற்றும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அவங்களாம் ஓடி போயிட்டாங்களப்பா, உங்கள் கூட்டாளி முறையெல்லாம் காணலையே அப்படின்னு நல்லா கேட்குறான்.
இது 6வது அத்தியாயத்தில் 94வது வசனத்தில் இருக்கிறது. இது எதை நமக்கு சொல்லுகிறது? உங்களைத்தானே நான் பார்க்குறேன், அவங்கள நான் பார்க்கலேங்கிறான்ல. இந்த வார்த்தை எதுக்கு இதில் வர்றோம்? அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்கு தான் இந்த டாபிக் இப்போ எடுக்கிறோம். நரகத்தில் கிடக்கிறவங்களில் இவங்க அல்லாஹ் பார்க்குறான். யாரை பார்க்கல? இவங்க யார் காப்பாற்றுவார்கள் என்று நம்பினார்களோ அவர்களை காணலை. அது அல்லாஹ் என்ன செய்யறான்? கிண்டலாக கேட்குறான், உங்களைத்தானே நான் பார்க்குறேன், அவங்கள காணாமல் எங்கே? அந்த அவுலியாவெலாம் எங்கே? அந்த பெரியாரெலாம் எங்கே? அந்த ஷேகுமார்கள்லாம் எங்கே? உங்களை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி யார் காலில் விழுந்தீங்களோ அவங்களாம் எங்கே? உங்கள் மதகுருமார்கள்லாம் எங்கே அப்படின்னு அல்லாஹ் கேட்கும்போது, அவர்களை நான் காணவில்லையே, உன்னையை மட்டும்தானே காண்கிறேன். அல்லாஹ் தான் இதை செஞ்சவனே. எது கேட்குறான்? அவங்களை உணர்த்துறதுக்காக வேண்டி. இதெல்லாம் ஷிர்க்கெல்லாம் உனக்கு யூஸ் ஆகாதுன்னு உணர்த்து அல்லாஹ்வுக்கு தெரியாதா எங்கன்னு எங்கள் கேட்டு அறிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறான், புரிய வைக்கிறதுக்கு. இதுக்கு தான் நரகத்துக்கு வந்திருக்கிற நீ இப்படி நினச்சிக்கல, இந்த நினைப்பு தான் உன்னை இங்கே கொண்டாந்து தள்ளி இருக்கிறது என்று காட்டுவதற்காக வேண்டி நரகத்திலையும் போட்டுவிட்டு அதற்கான காரணத்தையும் விளக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் அவங்களோட பேசுகிறான் என்று குர்ஆனில் 6வது அத்தியாயத்தில் 94வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன வழங்கணும்னு கேட்டால், அல்லாஹ் என்பவனுக்கு ஒரு அழகிய திருமுகம் இருக்கிறது, அந்த முகத்திலே கண்கள் உள்ளன, நம்மளை போல இல்லை. அவனுக்கு காதுகள் உள்ளன, நமக்கு அது மாதிரி நினச்சிடக்கூடாது. அவனுக்கு செவிப்புலன் இருக்கிறது, பார்வை புலன் இருக்கக்கூடிய அழகிய வடிவத்தில் இருக்கிறான். அவனை மறுமையில் நம்ம பார்ப்போம், துன்யாவில் பார்க்க முடியாது. கண்டிப்பாக நம்ம மறுமையில் அந்த கண்களையும் காதுகளையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் காட்டத்தான் போகிறான். அனைவரும் பார்க்கத்தான், இவங்களும் பார்த்தானே. இப்போ நரகவாசியை பார்ப்பானே, நரகவாசிட்ட போய் உங்களைத்தானே பார்க்குறேன், உங்கள் கூட்டாளி முறைலாம் எங்கேப்பான்னு கேட்டால் அவங்க எல்லாம் பார்க்கத்தான், அல்லாவும் பார்க்குறேன் அவங்களும் பார்க்குறாங்கன்னு தானே அர்த்தம். இது ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ்வுக்கு அந்த முகம் இருக்கிறத விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு உருவம்னு இருக்கவனா தான் என்ன வரணும்?